குழந்தைங்க வயசானவங்க எல்லாரும் இதை பார்க்கலாம். படத்துல வர்றதை விட இதுல வயலன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஹலோ, ஆர்டர் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்போயா கொண்டு வருவான் உங்கள் ஆள்? உங்கள் ஆள் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். எல்லாம் ஒரிஜினலா? எதுக்கு கேட்குறேன்னா இப்போ நிறைய டூப்ளிகேட்லாம் வந்திருக்கான், அதான். இல்லைங்கய்யா, இது எல்லாமே ஒரிஜினல் தான். யோ, என்னையா வெறும் சரக்கு பாட்டில் மட்டும்தான் இருக்கு? சைடிஸ் எங்கயா? ஒன்று இருக்கு, இன்னொன்று எங்க? என்னடா வெறும் தண்ணி பாட்டில் காட்டுற? நீ வாங்குற இந்த லோக்கல் சரக்குக்கு தண்ணி பாட்டிலே அதிகம். இதில் உனக்கு சைட் டிஷ் வேறையா? லோக்கல் சரக்கோ ஃபாரின் சரக்கோ, எனக்கு சைட் டிஷ் வேணும். எனக்கு சரக்கு வேணும். உனக்கு சைட் டிஷ் வேணும்னா தனி ஆர்டர் பண்ணு. டேய், 10 ரூபா முறுக்கு பாக்கெட்டாவது கொடுடா. எத்தனை தடவை சொல்றது? நீ வாங்குற சரக்கு டோர் டெலிவரி பண்றது பெரிய விஷயம். அட்ட கிழட்டு பயலே, உன் கடைக்கே ஃபோன் போட்டு கேட்குறேன், இதுக்கு சைட் டிஷ் ஃப்ரீ தானே? முத்து முத்து மொத்தம் தானே, இப்பவே தரேன். இந்த கிழவன் இன்னைக்கு எத்தனை பேரை கொல்ல போறானோ? மாமா கோவம் வந்துருச்சு. நாளைக்கு மேட்சுக்கு டிக்கெட் வேணுங்கிற மட்டும் லைன்ல வா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. 6 ரூபா டிக்கெட் 10,000 ரூபா. சார், எனக்கு ஒரு டிக்கெட். 10,000 ரூபா அடியா? 10,000மா? வெளியே 1500 தான் சொன்னா. 1500லையும் ஆகும் 10,000லையும் ஆகும். ஓஹோ, ரெண்டுக்குதும் என்ன வித்தியாசம்? அந்த பெரிய கியூல நீ வாங்க கிட்ட போகும்போது டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருவான். நீங்க 10,000 விட்டு இப்போ உடனே வாங்கிக்கலாம். ஏப்பா சந்திரு, இவர் கப்பு நம்மதே ஃபேனாப்பா. நாளைக்கு மேட்சா உடனே டிக்கெட் வேணும்னு அட்டம் பிடிக்கிறப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? எனக்கு கை இப்படி ஆடுது. மதியம் வாயா, டிக்கெட்டு கப்பு நம்பி ஜெர்சி எல்லாம் தரேன். அது வரைக்கும் இவன் இருப்பானா? பன்னி செல்வங்கிறவங்க பேரை இந்த டிக்கெட்டில் கையெழுத்து போடுங்க சார். என் பேர் பன்னி செல்வம் இல்லையா, பன்னீர் செல்வம். நான் டிக்கெட் மட்டும்தான் கொடுப்பேன், கையெழுத்தெல்லாம் தேவையில்லை. இருடி, உனக்கு கொடல்ல கோல் போடுறேன். டீ சாப்பிடுங்க ஆஃபீஸர். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீதான் குருவம்மாவா? ஆமாங்க. உனக்கு வர வேண்டிய இலவச சேலை சாங்ஷன் ஆயிருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா, அதை கொடுங்க, நான் கிளம்புறேன். சரி சரி, அந்த சாரியில் ப்ளவுஸ் துணியை மட்டும் கிழிச்சு கொடுத்துட்டு போமா. டேய், நான் எதுக்குடா அந்த ப்ளவுஸ் துணியை உனக்கு தரணும்? சொன்னா புரிஞ்சுக்கோமா. அங்கே பாரு, உனக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் கொடுத்தது. இந்தாங்கய்யா, நான் தைக்க கொடுக்க வச்சிருந்த அளவு ஜாக்கெட். இதை வச்சுட்டு எனக்கு சேர வேண்டிய அந்த சேலையை கொடுத்துருங்கய்யா. சோத்துக்கு வழி இல்லைனாலும் உங்கள் திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அளவு ஜாக்கெட் கொடுத்து அந்த டெய்லர் சாபத்தை நான் வாங்கிக்கவா? முதல்ல குடுமா அதை. முடியாது, மரியாதையா நீயே கொடுத்துரு. உன் திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் அளவு ஜாக்கெட் எடுத்துட்டு நீயே கிளம்பு. ஏன் போகணும்? ஏன் அனுமதிக்கணும்? அட ஏன் அனுமதிக்கணும்? ஒரு சர்டிஃபிகேட்டை விடாமல் கொடுத்துருக்கேன். நீ சேலையே கட்ட மாட்ட, ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவேன்னு சொல்கிற. வெளியே போடி. நீ மட்டும் நல்லவனா இருந்தா இப்படி பேசுவியா? உன் பொண்டாட்டி நல்லவளா இருப்பாளா? லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறானே, இவன் வாழ்க்கையில் உருப்பிடுவானா? இவன் பசங்களை எப்படி படிக்க வைப்பான்? யோ பெருசு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இங்க இருக்க அரிசி முட்டை வேஷ்டி சேலை எல்லாம் எங்கேயே தான் இருக்கு. அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்? அந்த அம்மாவுக்கு நீ சேலை கொடுக்க முடியாது, ஜீன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னியாம. புரியலையே. என்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சு பார், அப்ப புரியும். நான் சேலை கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அந்த பிளவுஸ் துணியை மட்டும்தான் நான் வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். உனக்கு எதுக்குடா ஜாக்கெட்? அதான் இத்தனை வேட்டி இருக்குல்ல. நீங்க சொன்னது சரிதான். நீங்க சொல்ற எதுவுமே புரியல. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அந்த பிளவுஸ் என் பொண்டாட்டிக்கு, எனக்கு இல்ல. அந்த லெட்டரை படி. சேலை தராத உனக்கு இந்த வேலை எதுக்கு?
அட்ட எந்தையா யோ கிழவா, சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நீ அந்த பாட்டுக்கு சேலை ஏன் கொடுக்கணும்? நான் எப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள ஏமாத்துற? நான் விரலாற்றவல்லடா. அப்பாடா ஒழிஞ்சான். இவ்வளோ அரிசி மூட்டை எப்படி ஒரே ஆளா தூக்குறது? இதாம்மா, இந்த அரிசி வேஷ்டி சேலை எல்லாத்தையும் எடுத்து வண்டியில ஏத்து. அட பாவி, இப்படி அநியாயமா இவனை கொன்னுட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? குடும்பம் நல்லா தான் இருக்குன்னு பேசாம வா. என்னங்க இத்தனை அரிசி மூட்டை சேலை வேஷ்டி? இன்னைக்கு எங்க ரேஷன் கடையா? ஆமா, இந்த கிழவி யாரு? இனிமே இவங்க என் அம்மா கூட தான் இருப்பாங்க. பேரு குப்பம்மா. இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. நான் அங்க கொலை பண்ணதை பார்த்துட்டா வெளியே பண்ண சொல்லிடுவா. அதான் அப்படியே பேசி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய், இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், அதை மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இவன் யாருடி? குமார், யாரு இவரு? யாரோ சுதந்திர போராட்ட தியாகியாம். உங்களை பார்க்க தான் வந்திருக்கான். என்ன பார்க்க வந்துட்டு இவகிட்ட என்னடா பேச்சு? அவரு உன்னை பார்க்க தான் வந்திருக்காருன்னு சொன்னேன். ஓ அப்படியா? வணக்கம் சார். இனிமே இவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. முடியாது முடியாது, முதல்ல அந்த கிழவியை வெளியே போக சொல்லு. உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கங்க. நடந்த எல்லா கொலையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு அப்புறமா வா. இன்னைக்கு நானா அந்த கிழவியான்னு பார்த்துருவோம். உங்க வீட்டு சண்டை பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இப்போ இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா வீட்டை பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வேணா சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. இவரை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். என்னங்க அந்த ஆளு ஒரே அடியில மயங்கிட்டான்? அடி முத்துப்பாண்டி அடி. இதுக்கு பேரு தான் வர்மக்கலை. அவரா பேசினா உனக்கும் இதே அடிதான். நான் உங்க கூட வரேன். இவளை இங்கேயே விட்டுருவோம். கொஞ்சம் அழகாக எந்தான் பிறந்தேன் போதும் நான் பட்ட பாடு. 2 பேரும் அமைதியா வாங்க, இல்லடா. Salute the flag. நான் எதுக்குடா உங்க நாட்டு கொடிக்கு சல்யூட் அடிக்கணும்? எங்க நாட்டு கொடியை தவிர வேற எந்த நாட்டு கொடிக்கும் நான் வணக்கம் வைக்க மாட்டேன். Who is he? அமிர்தவல்லின்னு பேரு. போராட்டம் பண்றாங்க. நான் சல்யூட் அடிக்க சொன்னதே உங்க நாட்டு கொடிக்கு தான் சல்யூட் அடிக்க சொன்னேன். ஓ, இதான் எங்க நாட்டு கொடியா? அம்மா, இது அவங்க நாட்டு கொடி. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா அலையிறது பத்தாம இந்த கிழவிக்கு வேற பதில் சொல்ல வேண்டியிருக்கு. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. நான் முக்கியமா ஒரு தர பார்க்க போகணும். அவராவது எனக்கு உதவி பண்ணுவாரா? இந்த தொல்லை நமக்கு தேவையா? அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நான் அமைதியா தானே வரேன். உன்னை ஏதாவது தொல்லை பண்ணனா? உன் தொல்லை தாங்காம தான் ஊரை விட்டே ஓடி வந்திருக்கோம். சரி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த டாக்டர் வந்ததும் அவரை கடத்தணும். அட பாவி, டாக்டரை கடத்தணுமா? வைத்தியம் பார்க்குற டாக்டரையே கடத்தணும்னு சொல்றியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? சாவ விட ஆரம்பிச்சுட்டா. அது என்ன நடந்துச்சுன்னா, இவளுக்கும் ஃப்ளாஷ்பேக் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் சரி, அது அப்படி ஓரமா நெல்லு. இது வரைக்கும் டிவியில பலவிதமான ப்ரோக்ராம் பார்த்த நீங்க முதல் முறையா ஒரு கொலை லைவா பார்க்க போறீங்க. குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் இதை பார்க்கலாம். படத்துல வர்றதை விட இதுல வயலன்ஸ் கம்மியா தான் இருக்கும். இந்த நாட்டுல ஐபிஎல் டிக்கெட்டை கவுண்டர்ல வாங்கிட்டு மக்கள்கிட்ட விற்கிற லட்சக்கணக்கான புரோக்கர்ல இவனை ஒருத்தன். ஐபிஎல் டிக்கெட் கவுண்டர்ல கிடைக்காம பிளாக்ல அதிக விலை வாங்குற கோடிக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தன். ஐபிஎல் டிக்கெட்டை அதிகம் விலைக்கு விற்கிற இந்த புரோக்கரை நான் இப்போ கொல்ல போறேன். நான் டிக்கெட்டை பிளாக்ல விற்கிற ஒரு சாதாரண புரோக்கரை போய் சாதாரணம்னு சொல்லுறேன். என்னங்க பேங்க் மேனேஜர் சாதாரணங்கிறீங்க? என்ன எதுக்கு கொலை பண்ண போறீங்க? அவ ஐபிஎல் டிக்கெட்டுக்காக எவ்வளவு போராடுறான் தெரியுமா? நீ புரோக்கர் ஆகியிருந்தப்ப பண்ண அந்த தப்புக்கு தான்
ஒன்ன நான் இப்போ கொண்டு போறேன். நான் எந்த தப்பு பண்ணது இல்லைங்க. மேட்ச் தொடங்குற நேரத்தில் டிக்கெட்டை ஒரு 10,000-15,000 அதிகமாக வச்சு விற்றுருக்கேன். உங்களுக்கு என்ன அதிக விலைக்கு டிக்கெட் வித்து பழகி போச்சுடா. அன்னைக்கு நான் கொடுத்த காசை வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்துருந்தா என் பொண்ணை நான் காப்பாற்றி இருப்பேன். நான் சொல்றதுதான் ரேட்டு வேணும்னு வாங்க, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லி அநியாயமா என் பொண்ணை கொண்டுட்டியடா. நீ எப்பவும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுவல, அதே மாதிரி இந்த செக் நீ கையெழுத்து போடு. எதுக்கு செக்கில் கையெழுத்து? ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு. அதான் டிவி இருக்குல்ல, ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்குற மாதிரி வராதுப்பா. அப்போ ஸ்டேடியம் படிய கவுண்டரில் டிக்கெட் விற்கிறாங்க. வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கி மேட்ச் பாரு. டிக்கெட் தான் கவுண்டரில் கிடைக்க மாட்டேங்குது. குரல்ல உயர்த்தாத. என்னால் முடியாதுப்பா. அதான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறானுங்களே. அது வசதியான பணக்கார பசங்களுக்கு. நீ டிவியில பாரு. பெரிய 62 இன்ச் எல்இடி டிவி. விளையாடுறது தோனியா கோலியானு கூட இந்த டிவியில் கண்டுபிடிக்க முடியாது. இதில் மேட்ச் பார்க்க சொல்கிறீங்களா? பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கறத என்னால் அனுமதிக்க முடியாது. நீங்கள் இவர் கூட இருந்தால் டிவியில் கூட மேட்ச் அனுமதியை பார்க்க முடியாதான் நான் கிளம்புறேன். டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்கிறதுலாம் ஒரு தப்பா? நீ செஞ்சது சாதாரண தப்பு இல்லை. நீ ஒருத்த அதிக விலைக்கு விற்கிறதால உன்ன மாதிரி பிளாக்கில் விற்கிற மொத்த புரோக்கரும் அதிக விலைக்கு விற்கிறானுங்க. உன்ன மாதிரி ஃப்ராடுக்கார தான் ஸ்டேடியம் பக்கமே போக முடியல. பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் பெரிய பெரிய நாடா வளர்ந்துருக்க. எப்படி? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். அங்கே எல்லாம் பிளாக் டிக்கெட் விற்கிறது இல்லை. இருக்கு, அங்கேயும் பிளாக் டிக்கெட் இருக்கு. அந்த கவுண்டர்ல 1000 ரூபானா பிளாக்ல 1100 ரூபா தான். உன்ன மாதிரி இங்க 1000 ரூபாய் டிக்கெட்டை 10,000 ரூபாய் விற்கிறானுங்க. நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த மேட்ச்சில் உங்களுக்கு 1000 ரூபா டிக்கெட்டை 1500 ரூபாய்க்கு தரேன். என்ன மட்டும் விட்டுருங்க. நீ திருந்தவே மாட்டானா? திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பாப்புல. நீங்க அனுப்புற போட்டோல முதுகில் அடிப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல பயத்துல குத்துனதான் போட்டிருக்கு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் எழுதும் போது அவன் குப்பரப்படுத்திருப்பான். எப்படி சொல்றீங்க? போட்டோவை பார்த்து தான். பிரில்லியன்ட். போட்டோவை பார்த்தே கண்டுபிடிக்க முடியல. இவனுங்களை வச்சுக்கிட்டு அந்த கொலகாரனை எப்படித்தான் கண்டுபிடிக்க போறனோ. ஃபாரன்சிக் என்ன சொல்றாங்க? ஏதோ ஷார்ப்பான இரும்பு பொருளால குத்திருக்கான்னு சொல்றாங்க. ஷார்ப்பான இரும்பு பொருளா? தெரியல சார், அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அடே, அது கத்திடா. இதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ திணறீங்களே. அக்யூஸ்ட் கண்ணு முன்னாடி வந்தா கூட பிடிக்க மாட்டீங்க போலையே. அந்த கொலை செய்யப்பட்டவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? செத்து போனவனுக்கு எல்லாருமே கடையில் எது வாங்குறாலும் ஃப்ரீயாக ஏதாவது இருக்கான்னு கேட்குறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், ஒரு ஓவரில் எக்ஸ்ட்ரா 50 கேட்டு தொல்லை பண்ணுறாங்கன்றது தவிர வேற எந்த ஒற்றுமையும் இல்லை. புரியலையே சார். அது மட்டும் இல்லை, அவன் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசி, வேஷ்டி சேலை எல்லாமே திருடிட்டு போயிருக்கான். அப்போ நாம தேடுறது ஓல்டு மேன் அண்ட் ஏ தீஃப். ரிப்போர்ட் படி இவங்க வித்தியாசமான முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க. கொலை பண்ணவன் வித்தியாசமாக அட்டாக் பண்ணியிருக்கான். இதுக்கு வறுமக்கலைன்னு பேர். இப்போ யாரும் கற்றுக்க வரதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் சார் இத்தனை பேர் பின்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க, இப்போ யாரும் கற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? கையை இப்படி வைங்க. கையை எப்படி வை அப்படி வேணும் சொன்னா எப்படி தாத்தா தெரியும்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உன் வயசுக்கு காந்தி தாத்தாவே உன்னை தாத்தான்னு தான் கூப்பிடுவாரு. நீ என்ன தாத்தான்னு கூப்பிடுறியா? சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். முதல்ல 5 விரலையும் காட்டு. டிஎம்கே மாதிரியா? அரசியல்லாம் பேசாதப்பா, சொல்றத மட்டும் செய். அடுத்த 5 விரலையும் சேர்த்து காட்டணும். இது காங்கிரஸ். சொன்னா கேட்க மாட்டேன். அடுத்து 2 விரலை. இனி தரையும் அடுத்த டிஎம்கே ரெட்டையல இப்படி வச்சு கண்ணை குத்திரணும் தானே? என்னப்பா அது? என்னையா கொலை செய்ய போறீங்களா? உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லை. அவனை விட்டுருங்க, அவன் எந்த தப்பும் செய்யலை. ஆமாங்க, பார்க்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். பாவம், மன்னிச்சு விட்டுருங்க. இருக்கிற குழப்பத்தில் இந்த கிழவி வேற. அம்மா, யார் இந்த கிழவி? நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். இவ வேற குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவா போலயே. என்னையும் இதை விட்டு வச்சா நாட்டுக்கு நல்லதில்ல. என்ன கொல்ல போறியே? நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் விளங்குமா? ஊழலை ஒழிக்க முன்னாடி இந்த மாதிரி சாபம் விட்டுற கிளவிய ஒழிக்கணும். அப்போ நானா தப்பு பண்ணல. இவன் சொல்லி தான் நான் எல்லா தப்பையும் பண்ணேன். அப்ப முதல்ல இவனை தான் கொல்லணும். ஐயோ ஐயா, நானா எந்த தப்பும் பண்ணல. இவன் சொல்லி தான் நான் தப்பு பண்ணேன். பேசாம இவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு என் பையனை மன்னிக்க போறேன். என்ன சொல்ற? ஆமா, அதாங்க சரி. Ha 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 ha!